Hi hello guys, welcome back to our channel. So நம்ம ட்ரிப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6வது 7வது நாள் ட்ரிப் பார்த்தா மணாலில இருந்து கிளம்புறோம். 4 நாள் மணாலி நம்ம வந்து ட்ரிப் முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலையில 6 மணி பஸ் கவர்மெண்ட் பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து சீரியஸா நல்லா இருக்கு. ஒரு செப்பரேட்டா ஃபேன்லாம் கொடுத்த சீட்டுக்கு அப்புறம் வந்து லக்கேஜ் மட்டும் பிரைஸ் பஸ் மாதிரி நிறைய கேரி பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கோம். ஏன்னா பஸ்ல இப்போது யாருமே இல்லையா, அதனால எங்கள் லக்கேஜ் ஃபுல்லாக இது லக்கேஜ் பேஸ் ஃபுல்லாகவே வந்து ஆக்கு பண்ணிட்டோம்னா தேவையான மட்டும் தான் வச்சுருக்க பக்கத்தில். ஸோ இப்போ இங்கே எங்கே போகிறோம்னா ஷிம்லா போயிட்டு இருக்கோம். அரௌண்டாக 10 மணி நேரம் ட்ராவலு. சர்வீஸ் ஸ்லீப்பர்லாம் எதுவும் கிடையாது, நார்மல் சீட் தான். பட் என்னன்னா ஒரு நல்ல விஷயம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி என் ஹைட்டு உட்காந்தா முட்டி இடிக்காமல் கொஞ்சம் ஸ்பேஸிஸாக இருக்குது. பார்த்தா அது ஒரு நல்ல விஷயம் பிடிச்சிருக்கு. இன்னொன்று வரும்போது நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் போட்டுருந்தேன். ஃப்ரண்ட் சீட் போட்டாருன்னா ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம தூக்கி போட்டாதுன்றதான் போடுவோம். பட் என்ன ஒவ்வொரு டேர்னிங்க்கும் நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன வந்து பாப்பா வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே போட்டு அரசியல் வச்சு அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மிட்ல சீட் வந்து புக் பண்ணிடுறோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம சீட் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். போக அப்படி பார்த்தீங்கன்னா ஆந்திரே ஷிம்லா ரூட் எப்படி பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 11 மணி ஆகுது. ஸோ ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வழியில் நான் வரவழியில் பார்த்தீங்கன்னா சீனிங் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னன்னா நல்லா படுத்து தூங்கிட்டேங்க. தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இப்போ இல்லை கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சிட்டு எப்போ வந்து சாப்பிடணும் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ ரொட்டி கறி சொல்லியிருக்கோம். எம்டி பிளேட் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு எப்போ வரும் அப்படின்ட்டு. கார்த்தியெல்லாம் செம தூக்கம், அங்கே தூங்குறவே இப்போ தான் வந்து இங்கே முடிச்சு பார்க்கலாம். சாப்பாடு வெயிட்டிங். என்ன கருமண்டா இருந்தானே யோசிக்கிறீங்க. ரோட்டி கறி வந்துருச்சுங்க. ஸோ சாப்பிட்டு தான் பஸ் பார்த்தீங்கன்னா 20-25 மினிட்ஸ் நாங்கள் ஸ்டாப் பண்ண ஓடிட்டு. ஸோ டக்குன்னு ஆளுக்கு 2 சப்பாத்தி ரொட்டி அள்ளி போட்டு கிளம்புவோம். சாப்பிட்டா வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக எக்ஸாக்ட் டைம் கரெக்டாக 3:30 போட்டிருந்தாங்க. ஒரு மினிட் கூட லேட்டாக கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாம் பஸ் தான் கரெக்டாக இங்கே இறக்கி விட்டாங்க. லக்கேஜ்லாம் எடுத்தாச்சு. ஸோ கேப் வந்து புக் பண்ணி வச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து ஹோட்டல் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓரளவுக்கு ஏதோ வந்து சுமாராக தேடுற மாதிரி ஒரு ஹோட்டல் வந்து பார்த்து பேசியிருக்கு. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அந்த ரேட் ஒர்க் அவுட் ஆகணும்னு எடுத்தாங்க. வழி கிடையாதுன்னா டாக்ஸி நம்ம பைக் மாதிரி போய் 10 ரூபா பார்க்க முடியாது. 10 ரூபாய்க்கும் நம்ம பஸ்ஸில் காரில் இந்த மாதிரி ட்ரிப் வந்தோம்னா வந்துட்டு கேப் புக் பண்ணி வரதான் நம்ம போகிற இடத்துல எடுத்தாகணும், வர வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து போய் பார்த்துட்டு அந்த ரூம் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை அதுன்னு பார்க்கலாம். வெயிட் தான். ஸோ கேப் புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ மணாலி அதில் நம்ம ஆகிற மாதிரி இல்லை வந்து வேறு ஊரில் மாதிரி ஒவ்வொரு டாக்ஸியை கூப்பிட்டு ரேட் நம்ம வந்து கேட்கணும் தேவை கிடையாது. இவங்க வந்து யூனியன் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அங்கேயே புக் பண்ணால் எல்லா டாக்ஸிலையுமே சேம் ரேட்டு தான் அவங்க தான் அலாட் பண்ணுவாங்க. எந்த டாக்ஸி வருது என்ன சேம் ப்ரைஸ் தான். ஸோ அங்கேயே வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு போகிற பேக்கேஜ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்ஸியும் ஒரே மாதிரி தான் ரேட் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப வந்து எந்த டாக்ஸி பிடிக்கலான்றது தேட தேவையில்லை. நிறைய பேக்கேஜ் இருக்குது. அதில் நம்ம இவ்வளோ போக முடியும். நம்ம இருக்க போகிறது 2 நாள் தான், 2 நாளாக 1.5 நாள் தான் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜை சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதில் போய்க்கலாம். ஸோ பார்த்து சேம் ரூமே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டோம். இங்கே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. பெட்டு, அப்புறம் 2 பங்கர் இருக்குது, உள்ள ஒரு இது இருக்குது, ரூம் இருக்கிற மாதிரி சும்மா 3-4 ரூம் இருக்கிற மாதிரி. அப்புறமா வந்து சேம் எல்லாருக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் தான். மிரரு அப்புறமா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த ஓல்டர் லுக்கில் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேட்டு சொன்னாங்க. 1800, 1600, 2200 அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து பட்ஜெட் தான் பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டை வந்து ரூம் எடுத்தாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து இவ்வளோ போய் பக்கத்தில் மால் ரோடு இருக்குது. வாக்கபிள் தான், ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்டீப் ரோடாக இருக்கும். பட் அங்கே தான் வந்து போகிறோம். நடந்து போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரதான் பிளான். ஏன்னா வந்து இங்கோட மெனு கார்டு பார்த்து என்னதான் ஹோட்டல் ரூம் சீப்பாக இருந்தாலும் மெனு கார்டு வந்து செஞ்சுருக்காங்க. ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து வெளியே வந்து சாப்பிட்டலாம் அப்படின்ட்டு ரேட்லாம் சொல்ல மாட்டோம். சொன்ன வீடியோ கட் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுவீங்க. ஓகே, கதை விட்டு கிளம்பலாம். ஸோ இதுதான் அவங்க ஹோட்டல். எதுவும் ப்ரமோஷன் இல்லை, ஜஸ்ட் ஸ்டே பண்ணி காமிக்கிறோம் தான். குல்மார்க் வேகன்சி. ஸோ ஆக்சுவலாக 5 ஃப்ளோரு, நிறைய ரூம்ஸ் இருக்குது. இங்கே தான் வந்தோம் நாங்கள். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கேயே வந்து போர்டு போட்டுருக்காங்க, வே டு மால் ரோடு. இந்த பக்கம் போனால் 10 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து மால் ரோடு போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் இந்த 10 நிமிஷம். அப்புறம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ். சரி கிளம்பா. தொட்டு பார்க்குறியா? தொட்டு பார்ப்போ. இவங்க புது பழக்கமாக பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் தொட்டு பார்க்குறேன்ட்டு. தொட்டு பார்த்தியா? கார் தொட்டு பார்க்க போனது. பஸ்ஸில் தொட்டு பார்க்கலாம், கார் தொட்டு. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆலு டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது போட்டுருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் டீ கேட்டுருக்கோம். டீ போட்டுருக்காங்க. செம குளிராக இருக்குது. வந்தவொடனே டீ குடி வச்சது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வந்து ஒரு 2 hours. ஏன்னா வந்து குளிச்சு உண்மையாக சொல்லணும்னா ஒரு 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் குளிச்சது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ டீயை குடிச்சு ஏன் மாற்றிக்கலாம்.
கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பானிபூரி வந்துட்டு வாங்க வந்திருக்கோம். அங்கேருந்து பாருங்களா ஷிம்லா சிட்டி வந்து ஃபுல்லாகவே தெரியும். அதில் இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ரைட் தெரியுதா, ஒரு சின்னதாக ஸோ ஒரு ஹனுமன் டெம்பிள் அது டாப்பில் இருக்குது. பகலாக பார்க்கும்போது சூப்பராக தான் இருந்துச்சு. நாளைக்கு முடிஞ்சு அந்த ரூட் வந்து காமிச்சு சார் அது. தியா தியா டே இங்கே பாரு, எங்கே போகிற? ஆ டேய் இங்கே பாருடா, எங்கே போகிற? மால் ரோடு இப்போ தாங்க என்ட்ரி வந்துட்டோம். சீல்டு ரோடு ஃபைன் அப் டு 3003 தான். இங்கே வந்து எல்லா மால் ரோடு தாங்க, வெஹிக்கிள்ஸ் வந்து அலோடு கிடையாது. சப்போஸ் போச்சுன்னா 3000 ஃபைனு. மூச்சு வாங்குது, ஏற்ற ஏறி வந்துட்டுருக்காங்க. இப்படி எதாவது ரிட்டர்ன் போகிற டைமாக இருங்க. கொஞ்சம் தூரம் வந்தாங்க. ஆக்சுவலாக நிறைய கடை வந்து க்ளோஸில் இருக்குது. 1-2 டாய் ஷாப்ஸ் அப்புறமா பேக்கரி தான் ஓப்பன் இருக்குது. கேட்டோம் என்னென்னா வந்து இன்னும் வந்து நீங்கள் ரொம்ப தூரம் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனீங்கன்னா நிறைய கடை ஓப்பன் ஆகினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் இருந்துச்சு கீழே டவுன் போகிற மாதிரி லோவர் பஸார் அப்படின்ட்டு. அந்த ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா அப்படின்ச்சு. என்ன போகலாமா? பா பா போகலாம் பா. இங்கே ஒரு கை நீட்டிட்டு நிற்குது, பிடிச்சி பாருங்க. இங்கே ஒரு ரொம்ப ஓல்டு பில்டிங் மாதிரி ஒன்று பார்த்தாலே இப்போ வந்து கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியல, போலீஸ் அசிஸ்டன்ஸ் ரூம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸ் நிறைய இருக்குது. பெனட்டன், தென் லூயிஸ் பிலிப், வைல்ட் கிராஃப்ட், லீஸ் எல்லா பிராண்டட் ஷோரூமே இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பிராண்டட் திங்ஸ் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூமாரெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 40% ஆஃபர் போட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபுட்டும் வந்து இருக்கான்னு பார்க்கணும். வந்து ஷாப்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது இல்லை, எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது மேக்ஸிமம் ஷாப்ஸு. ஸோ நான் சாப்பிட்டு நீ கிளம்புறேன் அப்படின்னா வந்து இன்னும் சொல்ல போனால் வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து குளிர் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா டிகிரி பார்த்தீங்கன்னா 70 தான் இருக்குது. பட் வந்து நல்லா வந்து கை ஃப்ரீஸ் அளவு இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து கண்டுபிடிச்சி வந்தாச்சு. பட் என்னன்னா ரொம்ப வந்து பட்ஜெட்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ ரேட்டாக தான் இருக்குது. ஸோ இது நம்ம கேட்ட கடை சிக்கன் நினைக்கிறேன். ஆனாடா ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 350 rupees கிட்ட வருது. ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஃபுட் எல்லாமே. 2-3 ஹோட்டல் பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அவரேஜாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வந்து ரொட்டி அப்புறமா சிக்கன் வாங்கிட்டு ஆர்டர் போட்டுருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9:50 ஆகுது. ஓடியா 9:50 ஆகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு நடந்துட்டுருக்கோம். பின்னாடி தெரியுதுங்களா ஷிம்லா சிட்டி. இன்னும் நம்ம கொஞ்சம் டவுனில் இறங்கி நடக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து நாளை பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு போயிட்டு டூர் பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணணும். அதாவது எந்தெந்த பிளேஸ் போகலாம் சூஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து கேப் வந்து ஆல்ரெடி ஃபோனை வாங்கி வச்சுருவோம் புக் பண்ணிட்டு. ஸோ அந்த பிளேஸ் வந்து நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சொல்கிற மாதிரி இருக்காது, ஒரு பேக்கேஜில் இந்த பிளேஸ், இன்னொரு பேக்கேஜில் அதாவது எங்கேயா ஸ்பாட் பார்க்குற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் பிளேஸ் கவர் பண்ணுற மாதிரி நியர்பை போயிட்டு வர பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேஸ் ஏதாச்சும் பார்த்து சூஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்துட்டு ஷிம்லா ஃபுல்லாக சுற்றணும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 10 நாள் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணி மணாலி டு ஷிம்லா வந்தது தான். டேட் டைம் ட்ராவலில் என்ன ஒரு இதாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து ரைட் சைடில் உட்காந்துருந்தேன். ஃபுல்லாக வந்து தூங்க முடியல, எனக்கு வந்து வெயில் வந்து ஃபேஸில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்துட்டாங்க, உட்கார ஸ்பெஷலாக இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே நார்மலாக இருந்துச்சு எல்லாமே. அந்த ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் செட் ஆகலை, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வேலை பார்க்கலாம். வாட்ச் யூ.